ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சடனாக ஒரு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். எங்கேயும் இல்லைங்க, நம்ம பழனியில் இருக்கிற கணக்கன்பட்டி கோயிலுக்கு போகலான்னு தான். அதனால தான் நானும் க்ரீனும் பாப்பாவும் க்ரீன் எங்கள் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போய் காருக்கு கேஸ் அடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் நேரமாக கிளம்புனதால சாப்பிட்லையா, சரி ஹோட்டல்லே போய் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பூரியும் தோசையும் வாங்கிட்டு பாப்பாவுக்கு மட்டும் இட்லி வாங்கி ஊட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஆத்தாவும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் போயிருந்தோம். அப்புறம் போய் கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இந்த கோயிலுக்கு போகணுன்னு. ஏன்னா இது செகண்ட் டைம் போகிறேன். ஃபஸ்ட் டைம் போனப்போ நான் நல்லா வேண்டிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் நடந்த மாதிரி இருந்தது. அதனால மறுபடியும் சரி ஐயனை போய் பார்க்கலான்னு நினச்சிட்டே இருந்து முடியவே இல்லை. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நினைக்கக்கூடாது, அந்த ஆண்டவன் நம்மளை நினச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நான் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மரம் பார்த்தீங்க இல்லையா, அந்த மரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் சீட்டில் எழுதி கட்டுறாங்க. குழந்தை இல்லாதவங்க இதாக கட்டி விடுறாங்க, துணியை கட்டி விடுறாங்க. ரொம்பவே சந்தோஷம். நானும் அதெல்லாம் பண்ணினேன். போன தடவை போனப்போ நானும் அதெல்லாம் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு வீடாட்டம் காமிச்சு இல்லையா, அதுதான் ஐயன் வாழ்ந்த வீடு. அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லா பக்கமும் சாமி கும்பிட்டு வந்து இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கணக்கம்பட்டி கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கடைகளெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் 12 மணி பூஜைக்கு போயிட்டோம். அங்கேயே பிரசாத பை அதில் வந்து ஜூஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கும். பூவும் வாங்கிட்டு போயிட்டு நம்ம எல்லா சாமிக்கும் வச்சு கும்பிடலாம். அப்புறம் உள்ள மொத்தத்தையும் கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் கரெக்டாக 12 மணி பூஜைக்கு போங்காட்டிக்கு 11:55க்கு போயிட்டோம். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு. நல்ல மகிமையாக இருக்குங்காட்டிக்கு தான் இவ்வளோ க்ரௌடு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் உட்காந்துருக்கிறப்ப எங்கள் சாய்ஸ்ரீ சரியான சேட்டை, அடக்கவே முடியல. கம்பியில் போய் இது பண்ணுறா, கம்பி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் மன நிறைவாக ஐயனை கும்பிட்டுட்டு வெளியே வந்து அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. அன்னதான மஹால் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. 2 வருஷத்துலேயே நல்லா பெரிய அகலமாக நல்லா தாடாத்தியாக போயிட்டு வர மாதிரி. உள்ளேயும் அதே மாதிரி தான். முடியாதவங்களுக்கு டேபிள் போட்டிருக்காங்க, முடிஞ்சவங்க கீழே உட்காந்து சாப்பிட்லாம். இது ஐயனுக்கு எல்லாருமே நன்கொடை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை எந்த கோயிலுக்கு போனாலுமே அது கொடுக்குறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சதை கொடுத்துட்டு கொஞ்சம் திங்ஸ் காருக்கும் நானும் ஒரு 2, 3 திங்ஸ் வாங்கியிருக்கேன். கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு நாளைக்கு காட்டுற வீடியோவில். அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்தோடனே சரி கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சு, மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் சாப்பிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் கடையில் நிறுத்தி ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுங்கிற திருப்தியோடு வந்துட்டோம். பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.